Swayam Prabha. Digital India. Educated India. போன பாடத்தில் இந்த 4 ஸ்ட்ராட்டஜிஸை எடுத்துக்கொண்டு இப்போ அந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரி 4 விதமாக பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஒரு கமிட்டி குரூப் மீட் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த 4 விதமாக பண்ணி பார்த்துட்டு எப்படி காஸ்ட் வருதுன்னு பார்த்துட்டு எடுத்துக்கலான்னு டிசைட் பண்ணாங்கன்னாக்க 4 மெத்தடில் இந்த மாதிரி வருதுன்னு பார்த்தோம். 14,37,000, 15,22, 17,88, 15,38 4 பார்த்தோம். ஸோ அதில் குறைந்ததை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னாக்க இந்த 14,37,700 அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். இது குறைந்ததாக 4ல் இருக்குது. 3 எடுத்துன்னு குறைஞ்சதுன்னு பார்த்தாங்கன்னா 15,22 வருது. 14,37 எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதத்தோட இதை அது அந்தந்த ஆட்களை மாற்றி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்த கேள்வி வருது, இப்போ நம்மளால் ஆட்களை மாற்ற முடியுமாங்கிறது அடுத்த கேள்வி. சரி, நம்ம 60ல் இருக்கோம், 79 ஆக்குறோம், 105 வரைக்கும் போகுது, திருப்பி 67 குறையிறது, 42 குறையிறது, ஏறுது 83 வரைக்கும். ஸோ பீப்புள் வந்து மாறி மாறி வருது, முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகள் வரும். ஆனால் அது அந்த டிசைட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அதுக்கு உண்டான ஆட்களை எடுத்துக்கொண்டு செய்ய முடியும்னு நம்பி இது மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணி அதை இன்னும் குறைக்க முடியுமா அப்படின்னு பண்ணலாம். இந்த ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்குங்கிறத இங்கே பார்க்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு இது ரொம்ப கிளட்டர்டாக இருக்கும் இந்த டேபிள் பார்க்குறதுக்கு, அதனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சிலதெல்லாம் 2 ரோவுக்கு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 2217.6 இருக்கு. அதை நான் கொஞ்சம் விரித்து பெருசுப்படுத்தினேன்னா இந்த ஸ்லைடுக்கு மேலே போய்டும். அதனால ஒரே ஸ்லைடில் காட்டும், எக்ஸல் ஷீட்டில் காட்டலை, பவர் பாயிண்டில் போட்டு காட்டுறதுனால இது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து 14.0429 lakhஸில் வந்து நிற்கிறது. இதுக்கு இதே 6 மாத கணக்குக்கு, ஏன்னா இதே 6 மாத டிமாண்டு நம்ம கையில் இருக்குது. பிகினிங் இன்வென்ட்ரி 1000ல் இருக்குது. ஆனால் இதில் சேஃப்டி ஸ்டாக்கை நான் கொண்டு வரல. ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா எண்டிங் இன்வென்ட்ரிலாம் வந்து இங்கே பரவாயில்ல, எண்டிங் இன்வென்ட்ரிலாம் ஒரு மாதிரி இருக்குது. இது 0, இது E07 இருக்கிறதுனால இது 0, 2, 1 அது மாதிரிலாம் இருக்குது. அங்கே சேஃப்டி ஸ்டாக்கெல்லாம் 400, 500 இருந்தது. சேஃப்டி ஸ்டாக்கை கொண்டு வரல. 14.04 லட்சம் இதில் இருக்குது. இது எப்படி செய்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நிமிஷம் உங்களுக்கு அதை சுமாராக ஒரு இதில் காமிச்சிடுறேன் எப்படி செய்திருக்கிறேன் அப்படிங்கிறத. இந்த எக்ஸல் ஷீட்டை நம்ம யூஸ் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த 2 ஷீட் எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த ஷீட் 1ல் தான் நம்ம ஓவர் டைம், அவுட் சோர்சிங் எல்லாம் கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணோம். இந்த ஷீட் 1உடைய முதல் 6 மாதத்தை தான் பின்னாடி நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். ஆக நான் இங்கே வந்து ஒரு ஷீட்டில் வந்து இதை ஒரு ஷீட்டாக இதை எடுத்துக்கொண்டு, இந்த ஷீட் 1 தான் நம்ம வந்து எல்லா அவுட் சோர்சிங், ரெகுலர் டைம் போன்ற எல்லா காஸ்ட்ஸும் இந்த ஷீட் 1ல் இருக்குது, இதில் இருக்குது. இந்த ஷீட் 1ல் தான் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங்லாம் இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல அவுட் சோர்சிங் வருது, அவுட் சோர்சிங், ஹைரிங், லேயிங் ஆஃப்லாம் இந்த ஷீட்டில் வருது. இதில் அவுட் சோர்சிங் காஸ்ட்லாம் இந்த ஷீட்டில் வருது. இதெல்லாம் இருக்குது. இந்த ஷீட்டில் தான் ஒரு வருஷத்துக்கு நம்ம பண்ண காஸ்ட்டில் போட்டு நமக்கு 32.81 காஸ்ட் வந்தது. இப்போ நம்ம இந்த ஷீட்டில் இருக்கிற முதல் 6 மாதத்து டேட்டா இதில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஜனவரி மாதத்தில் கையிருப்பு 1000, 6 மாதத்து டேட்டா தான் எடுத்துட்டோம். 3000, 2500 இதில் 6 மாதத்து டேட்டாவை எடுத்துட்டு நம்ம போட்டோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு இதில் ஷீட் 3ஆக இந்த 6 மாதத்தை காமிச்சிருக்கேன். கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் சைஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்படி வரும் உங்களுக்கு. இந்த சைஸை காமிச்சிருக்கேன். இந்த சைஸை வந்து எக்ஸலுடைய ஆப்டிமைசேஷனில் நான் போட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கு எக்ஸல் யூஸ் பண்ண தெரிஞ்சான்னா எக்ஸலில்
ஒரு எக்ஸல் சால்வர்னு ஒன்று இருக்கும். அந்த சால்வரை வைத்துக்கொண்டு நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாவில் போயிட்டு நீங்கள் சால்வரை இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் வந்து சால்வர் இப்போ நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி இருக்கலை, பட் சால்வரை வந்து இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். சால்வரை இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சால்வர் மூலமாக இதை நான் ஆப்டிமைசேஷன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் எடுத்திருக்கேன். இதில் இந்த இடத்துல ஆன்சர் எடுத்திருக்கேன். சால்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உங்ககிட்ட எக்ஸல் இருக்குன்னாக்க அதுக்கு இந்த ஃபைலில் போய் இதில் வந்து ஃபைல்லேருந்து நீங்கள் இப்படி எடுத்துன்னு வந்து நியூ, ஓப்பன், சேவ், பிரிண்ட், ஷேர், எக்ஸ்போர்ட், க்ளோஸ் ஆப்ஷன்ஸில் உள்ளே போனீங்கன்னாக்க இப்படி வரும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா ஆடின்ஸ் அப்படின்னு இங்கே ஒன்று வரும். இந்த ஆடின்ஸில் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். சால்வர் ஆடின் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுட்டு இங்கே எக்ஸல் ஆடின் கோன்னு போட்டால் இதெல்லாம் வரும். இதில் அனாலிசிஸ் டூல் பேக் இதெல்லாம் போட்டுட்டு ஓகே பண்ணிவிட்டு போட்டிங்கன்னாக்க உங்களுக்கு இந்த டேட்டா அனாலிசிஸ் டூல் பேக்குன்னு ஒன்று வரும். இதில் சால்வர் ஆடின் வரும். ஃபைல், ஆப்ஷன்ஸ், ஆடின்ஸ், சால்வர் ஆடின், கோ. முக்கியமாக சால்வர் ஆடினை டிக் பண்ணிவிட்டு ஓகே போட்டிங்கன்னாக்க இந்த இடத்துல கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சால்வர்னு வந்துடுது பாருங்கள். சால்வர்னு இங்கே இருக்குது. இந்த சால்வரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த சால்வரை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு நிறையா டுட்டோரியல்ஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அந்த சால்வரை வைத்துக்கொண்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வருக்குள்ளே கொண்டு வந்து இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் இந்த சால்வரை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் தனியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வந்து நான் இந்த கோர்ஸில் நான் உங்களுக்கு இதை காமிக்கலை. வேறு சில கோர்ஸில் நீங்கள் அதை பற்றி புரிந்து கொள்ளலாம். பட் இந்த சால்வர் வந்து நமக்கு உதவி செய்யும். எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த சால்வர் உதவி செய்யும். இந்த சால்வர் மூலமாக 3 விஷயம் இருக்குது. இதில் நான் லீனியர், சிம்ப்ளெக்ஸ் எல்பி, எவல்யூஷனரி அப்படின்னு 3 இருக்குது. இதில் அந்த நான் லீனியர் மூலமாக நான் சால்வ் செய்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கு. சால்வ் பண்ணேன்னா உங்களுக்கு இப்படி வரும். பண்ணியிருக்கேன். 14.09 இங்கே கொடுத்துருக்கு. இந்த 14.09 அது சால்வர் கொடுத்தது. அதை நான் அப்படியே உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். பவர் பாயிண்டில் இங்கே இருக்காது. அதுதான் உங்களுக்கு 14.04 2 lakhs ஆக பவர் பாயிண்டில் உங்களுக்கு இதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஆக இது என்ன சொல்கிறதுனாக்க இந்த 6 மாதத்துக்கு இப்படி கொடுக்கறது. ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 65 ஆரம்பிக்கிறோம். இது மாற்றுகிறது. 6 மாதத்துக்கு டிஃப்ரெண்ட் மனிதர்களை மாற்றுகிறது. ஜூன் வரைக்கும் 100க்கெல்லாம் போல் பார்த்தீங்கன்னா 74, 77, 60 அந்த லெவலில் ஒர்க் ஃபோர்ஸை வச்சுருக்கு. ஆக ஹையர் பண்ணுற நம்பர்லாம் கொஞ்சம் சின்னதாக வருது. லே ஆஃபும் பண்ணுறோம் ஒரு இடத்துல, அந்த நம்பர்ஸ்லாம் சின்னதாக வருது. இது வந்து ஒரே இடத்துல அவுட் சோர்ஸிங்கும் அலோவ் பண்ணுறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பண்ணலை. இங்கே 0, இங்கே 0. 4.55 E13 அப்படின்னாக்கா 0ன்னு அர்த்தம். ஸோ அவுட் சோர்ஸிங் இது எடுத்துக்கலை. ரெகுலர் டைமில் அழகாக எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிடுறது. ஓவர் டைம் கெப்பாசிட்டி இருக்குது. ஓவர் டைம் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் சின்னதாக இங்கே கொடுக்கறது. ஃபெப்ரவரி மாதத்தில் ஓவர் டைமில் 177 ப்ரொடியூஸ் பண்ணுறது. மார்ச் மாதம் 416 ப்ரொடியூஸ் பண்ணுறது. மீதி மாதங்களில் ப்ரொடியூஸ் பண்ணலை. அதனால் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எண்டிங் இன்வென்ட்ரி வந்து நிறைய இடத்துல ரொம்ப சின்னதாக வருது. எண்டிங் இன்வென்ட்ரி அதிகமாக வரவில்லை. எண்டிங் இன்வென்ட்ரி கொஞ்சம் சின்னதாகத்தான் வருது. எண்டிங் இன்வென்ட்ரி சின்னதாக வருது. இது வந்து ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது. இதில் முக்கியமாக சேஃப்டி ஸ்டாக்கை நம்ம கொண்டு வரல. சேஃப்டி ஸ்டாக்கை கொண்டு வராத காரணத்தினால அந்த சேஃப்டி ஸ்டாக்கினுடைய ப்ரொடக்ஷன் வந்து அது பண்ணலை மாதம். அதனால் சில நேரங்களில் என்ன வருதுன்னாக்க ஓடி கெப்பாசிட்டிக்கு உள்ளேயே வந்துடுறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஓடி கெப்பாசிட்டி 480, 416 ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறது. இங்கே ஒரு நம்பர் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை வந்து நம்ம எக்ஸலில் பார்க்கலாம். ஒரு நம்பர் மட்டும் எண்டிங் இன்வென்ட்ரியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஆனால் அதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எண்டிங் இன்வென்ட்ரியில் 605,
இது 0, இ -10ன்னு போட்டால் 0, இது 28, 65, 15 0. ஸோ பிரச்சனை எதுவும் வரவில்லை. இதே நம்ம இதுலேயும் பார்த்தோம்னாக்க எண்டிங் இன்வென்ட்ரி வந்து ஒரு இடத்துல இந்த 9143 அப்படின்லாம் இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் எண்டிங் இன்வென்ட்ரி இதில் பண்ண முடியல. ஆக இது ப்ராப்ளம் இல்லை. 14.0429 lakhஸில் இது முடிகிறது. ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக ஆகலாம். ஏன்னா சேஃப்டி ஸ்டாக்கை நம்ம வைத்து கொண்டிருந்தோம் என்றால் இப்போ எண்டிங் இன்வென்ட்ரி 0வில் கொண்டு வர முடியாது. ஆக இந்த இடத்துல 480 தான் ஓடியில் முடியும். 416 யூஸ் பண்ணுறோம். பாக்கி இருக்கிற 64 பாக்கி ஒரு அங்கே மாதம் சேஃப்டி ஒரு 400 இருந்ததுன்னு வச்சுங்க. அப்போ இதை 480 வரைக்கும் நான் கொண்டு போக முடியும். 400 சேஃப்டி பண்ணணும்னாக்க அதுக்கு உண்டான எக்ஸ்ட்ராவாக அவுட் சோர்சிங்கில் பண்ணணும். 160 ரூபாயில் அது ஏறும். ஸோ அந்த மாதிரி சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் ரீடூ பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்து இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ரீசனபிளாக வந்து 14.04ல் ஆப்டிமைசேஷனில் முடிக்கிறது, எக்ஸலில் போடும்போது முடிக்கிறது. இப்போ இதையே நம்ம இங்கே முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா 14.37ல் பெஸ்ட் இருந்தது. இங்கே இது ஆனால் 14.04ல் வந்து முடிக்கிறது. பட் சில மாற்றங்கள் இருக்குது. இதிலெல்லாம் வந்து 3000, 2000 ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதில் ப்ரொடியூஸ் பண்ணது வேறு, குவான்டிட்டி குறைஞ்சி பண்ணோம். அந்த மாதிரி சில இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த 14.09 அழகாக வருது. ஆனால் இதை வந்து நம்ம நான் லீனியர் எக்ஸல் சால்வரில் போட்டோம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அதில் லீனியர் ப்ரோக்ராமிங், லீனியர் ஆப்டிமைசேஷன் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சில். ஆனால் இதில் நான் லீனியரில் நான் சால்வ் பண்ணேன். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா லீனியாரிட்டி அசம்ஷன்ஸ் ஆர் நாட் பர்மிசிபிள்னு வரும் போட்டிங்கன்னாக்க. அந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஓஆர் படிச்சிருக்கணும். அதில் உங்களுக்கு நாலெட்ஜபிளாக இருக்கணும். அந்த ஐடியாஸை வந்து இதில் கொண்டு வந்தேன்னா எனக்கு இன்னும் நிறையா டைம் தேவைப்படும் எக்ஸ்பிளைன் பண்ண. அதனால இது நான் லீனியரில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். இப்போ இதுவே வந்து இன்னொரு விதமாக ஆப்டிமைசேஷனில் போட்டிருக்கேன். வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போட்டு இதில் 14.36 காட்டுகிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக காட்டுதுன்னு கேட்டால் நான் லீனியரில் சால்வ் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் ஆகும். நீங்கள் என்ன ஆரம்பம் கொடுக்குறீங்களோ அதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணும். இதெல்லாம் ஓஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ நம்ம இதை பார்க்கறது படி பார்த்தா இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த சொல்யூஷனை எடுத்துக்கலாம். நான் லீனியரில் போடும்போது இப்படி வருது. ஆனால் இட் லீட்ஸ் அஸ் டு லீனியர் ப்ரோக்ராமிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு இங்கே சொல்கிறேன். ஆக இதில் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் மட்டும் என்னங்கிறத இன்னும் இந்த பாடத்தில் இன்னும் கொஞ்சம் நன்றாக பார்க்கலாம். இதை லீனியர் ப்ரோக்ராமிங்கை வந்து நீங்கள் தனியாக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்னு ஒரு கோர்ஸில் படிப்பீங்க. எம்பிஏ படிச்சிருந்தீங்கன்னாக்கா எம்பிஏ கரிக்குலமில் வரும். இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தா கூட சில மெக்கானிக்கல் அந்த மாதிரி சில இன்ஜினியரிங் படிக்கும்போது ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் தனியாக ஒரு கோர் சப்ஜெக்டாகவோ எலெக்டிவாகவோ உங்களுக்கு வரும். அதை படிச்சிருக்க சான்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத கொஞ்சம் சுருங்க விளக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணும்போது இந்த கணக்கில் என்ன பண்ணோம், ரெகுலர் டைம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம 100 ரூபான்னு வச்சுட்டோம். அதான் இந்த ஸ்மால் ஆர். ஓவர் டைம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் 130 ரூபா வச்சுட்டோம். இந்த பர் மேன் ஹவருங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது 130ன்னு வச்சுட்டோம். இன்வென்ட்ரி காஸ்ட்டுங்கிறது 20ன்னு வச்சுட்டோம். ஷார்ட்டேஜ் 500ன்னு வச்சுட்டோம். ஹையரிங் 500ன்னு வச்சுட்டோம். லே ஆஃப் 400ன்னு வச்சுட்டோம். 160ன்னு வச்சுட்டோம். இது 10 ரூபான்னு வச்சுட்டோம். இதுதான் கொடுக்கப்பட்ட வேல்யூஸ். இதைத்தான் நம்ம எக்ஸலில் யூஸ் பண்ணோம், டேபிள்ஸில் யூஸ் பண்ணினோம். இதான் அதுக்கு ஜென்ரலாக நம்ம இதை ஸ்மால் ஆர், ஸ்மால் ஓ, ஸ்மால் ஐ, ஸ்மால் எஸ் அந்த மாதிரி போட்டு காட்டுறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை வந்து கேபிட்டலில் போட்டு காட்டுறோம். எவ்வளவு ரெகுலர் டைம் ப்ரொடியூஸ் பண்ணணும், மீதி இத்தனை நாள் பண்ணதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பேஸ்டாக அந்த 4 டேபிளில் போட்டோம். எக்ஸலில் பண்ணும்போது நம்ம ஒரு நம்பர் கொடுத்தோம். இப்போ அதை வந்து ஒரு வேரியபிளை இங்கே கொண்டு வரும். R1, R2, R3, R4, R5, R6 6 மாதத்தில் எவ்வளவு ரெகுலர் டைமில் பண்ண போகிறோம், எவ்வளவு ஓவர் டைமில் பண்ண போகிறோம், இன்னும் ஒரு 6 வேரியபிள். இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்க போகிறது, அது ஒரு 6 வேரியபிள்.
ஷார்ட்டேஜ் எவ்வளவு இருக்க போகிறது, இன்னும் ஒரு 6 வேரியபிள். எவ்வளவு பீப்புளை ஹையர் பண்ண போகிறோம், அதில் ஒரு 6 வேரியபிள். எவ்வளோ பேர் ஹையர் பண்ணினா எவ்வளோ பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க, அது WT, அதில் 6 வேரியபிள் 6 மாதத்தில். அதில் ஹையரிங் வருதா, லே ஆஃப் வருதா, எவ்வளவு அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம் 6 மாதத்தில், அது ஒரு வேரியபிள். அண்டர் யூட்டிலைசேஷன் இருக்கிறதா, அது ஒரு 6 வேரியபிள். ஆக வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 வேரியபிள் நேம். ஒரு வேரியபிளுக்கும் 6 வேரியபிள் வரும். 9 6 54 வேரியபிள் வரும். இது லீனியர் ப்ரோக்ராமிங் ஃபார்முலேஷன். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். என்னென்ன மினிமைஸ் பண்ணுறோம், நம்ம மினிமைஸ் பண்ணுறது மொத்தம் ரெகுலர் டைமில் எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு ஓவர் டைமில் செலவாகுது, எவ்வளவு இன்வென்ட்ரியில் செலவாகுது, எவ்வளவு ஷார்ட்டேஜில் செலவாகுது, எவ்வளவு ஹையரிங்கில் செலவாகுது, எவ்வளவு லே ஆஃபில் செலவாகுது, எவ்வளவு அவுட் சோர்சிங்கில் செலவாகுது, எவ்வளவு அண்டர் யூட்டிலைசேஷனில் செலவாகுது. 8 விதங்களில் செலவாகிறது. 6 மாதங்கள். கேபிட்டல் Tங்கிறது 6. 8 காஸ்ட், 48 டேர்ம் இருக்கும். இதில் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன லோவர் கேஸ் எல்லாம் கொடுக்கப்பட்ட மதிப்பெண்கள், அப்பர் கேஸ் வந்து வேரியபிள். இதில் 6 டேர்ம் இருக்கும். 10 × U1 + U2 + U3 + U4ன்னு 10 இருக்கும். இதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். இதான் காஸ்ட். இதை மினிமைஸ் பண்ணுறோம். கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் கண்டிஷன் வந்து ஒரு பர்டிகுலர் மாதத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மாதத்துக்கு டிமாண்டை யூஸ் பண்ணணும். பிகினிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் ப்ரொடக்ஷன் லெஸ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு எண்டிங் இன்வென்ட்ரி. ஒரு மாதத்தை ஆரம்பிக்கும் போது இன்வென்ட்ரியோடு ஆரம்பிக்கலாம், இல்லை ஷார்ட்டேஜோடு ஆரம்பிக்கலாம். அதனால் இது வந்து இப்போ ஃபெப்ரவரியில் இருக்கோம்னாக்க ஜனவரியில் எப்படி முடிக்கிறோங்கிறது பிரச்சனை. ஜனவரி அதான் IT-1. Tங்கிறது ஃபெப்ரவரி 2வது மாதமாக இருந்தால் T-1 முதல் மாதம் ஜனவரி. ஸோ ஜனவரியில் இன்வென்ட்ரியோடு முடித்தோம்னாக்க இது பாசிட்டிவாக இருக்கும், ஷார்ட்டேஜ் 0வாக இருக்கும். இப்போ இதே வந்து ஷார்ட்டேஜில் முடித்தோம்னாக்க இன்வென்ட்ரி 0வாக இருக்கும், ஷார்ட்டேஜ்னு வரும்போது அங்கே ஒரு நெகட்டிவ் வேல்யூ காட்டுவோம். அதனால ஒரு மைனஸை கொண்டு வந்து இதை இப்படி கொண்டு வரும். IT-1 மைனஸ். ஆக இந்த IT-1 ST-1 அது ரெண்டுமே 0 பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் அது ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால ஒரு மைனஸ் வரும். இந்த மாதத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறது 3 வகையில், ரெகுலர் டைம், ஓவர் டைம், அவுட் சோர்சிங். ஆக 3 வகையில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த மாதத்துக்கு மீட் பண்ண வேண்டிய டிமாண்ட் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பண்ணி முடித்த உடனே மாதத்தில் எது மிஞ்சும், இன்வென்ட்ரியாக மிஞ்சலாம், ஷார்ட்டேஜாக மிஞ்சலாம். இன்வென்ட்ரியாக மிஞ்சிச்சுன்னா இது பாசிட்டிவாக இருக்கும், ஷார்ட்டேஜ் 0வாக இருக்கும். ஷார்ட்டேஜாக இருந்தால் இன்வென்ட்ரி 0வாக இருக்கும், ஷார்ட்டேஜ் பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸல் ஷீட்டில் நெகட்டிவாக காமிச்சோம், ஷார்ட்டேஜில் பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு. 2வது வந்து இப்போ ஃபெப்ரவரி மாதத்தில் WT ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வைத்துக்கொண்டால் 60 பேர் இருக்காங்க ஃபெப்ரவரி மாதத்தில் வேலை பண்ணுறாங்க. ஜனவரியில் 50னாக்க HTங்கிறது 10. இதே ஜனவரியில் 70 பேர் இருந்தான்னாக்க LTங்கிறது 10. போன மாதத்தில் எவ்வளோ பேர் கூட்டணுமா குறைக்கணுமா, இந்த மாதம் கூட்டினா HT பாசிட்டிவாக இருக்கும், குறைச்சா LT பாசிட்டிவாக இருக்கும், மைனஸ் LTயில் குறையும். ஸோ ஒரு மாதத்தில் மனிதர்களை கனெக்ட் பண்ணுவது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட். இங்கே ஒரு 6 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், இங்கே ஒரு 6 கன்ஸ்ட்ரெயின்ட். அப்புறமா இப்போ ரெகுலர் டைம் எடுத்துக்கொண்டால் இப்போ W பீப்புள் வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு ஆள் நமக்கு இது WT இன்ட்டு ஒரு ஆள் நமக்கு ஒரு மாதத்தில் 1.6 ப்ராடக்ட் செய்கிறார்கள். ஆக இது செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவ்வளவு இருக்குது. 100 பேர் இருக்காங்கன்னாக்க 100 × 1.6 இன்ட்டு அந்த மாதத்தின் நாட்கள். 22 நாள்னா 22, 18னா 18, அவ்வளவு பொருட்களை செய்ய முடியும். அதில் எவ்வளவு செய்கிறோங்கிறது இங்கே வருது, RTயில் வருது.
அதை விட இது கம்மியாக எவ்வளவு செய்ய முடியுமோ அதை விட கம்மியாகத்தான் செய்ய முடியும். கம்மியாக செஞ்சோன்னா அண்டர் யூட்டிலைசேஷன் வரும். ஆக ஆர்டி ப்ளஸ் யூடி ரெண்டும் சேர்ந்தால் நம்ம கையில் இருக்கிற ரெகுலர் டைம் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த கணக்கில் வரும். இங்கே டபிள்யூடின்னு தான் கொடுத்துருக்கேன். இங்கே டபிள்யூடி இன்ட்டு 1.6 இன்ட்டு டேஸ் அப்படின்னு எழுதணும். இந்த டேஸ் வந்து மாதம் மாறும். 6 மாதங்களுக்கு 6 டிஃப்ரெண்ட் டேஸ் வரும். அதெல்லாம் நம்ம எக்ஸலில் பார்த்துருக்கோம். இங்கே இன்னொரு 6 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். அதே போல் ஓவர் டைம் எவ்வளவு செய்கிறோமோ டபிள்யூடி ஆட்கள் வேலை செய்கிறார்கள், அதோட 1.6 இன்ட்டு டேஸ். ஓவர் டைம் டேஸ் 4 நாள் வரும், அங்கே 22 நாள் வரும். அதை தான் நான் இங்கே கேன்னு சொல்லியிருக்கேன். இங்கே K1ன்னு போட்டுக்கலாம். அதை நான் டைப் பண்ணல, K1ன்னு இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு 6 கன்ஸ்ட்ரெயின்ட் வரும். இது வந்து சில சமயங்களில் யூஸ் பண்ணுவோம், சில சமயத்தில் யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது சில சமயம் என்ன சொல்லுவோம்னாக்கா, நிறைய ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணி இன்வென்ட்ரி சேர்த்துக்க வேண்டாம். ஸோ இன்வென்ட்ரி இருந்தானா அது ஒரு அளவுக்கு கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணுவோம். இப்போ இதே சேஃப்டி ஸ்டாக் இருக்கணும்னு டிசைட் பண்ணோம்னாக்க ஐடி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சேஃப்டி ஸ்டாக் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ சேஃப்டி ஸ்டாக் 300 வேணும்னாக்க அந்த மாத கடைசியில் இருக்கிறது 300க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. அப்போ ஷார்ட்டேஜே உங்களுக்கு வராது. இங்கே ஷார்ட்டேஜை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இதை போடலை. இது ஒரு ஜெனரிக்காக போட்டு வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இதை யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னாக்க கிட்டத்தட்ட 24 கன்ஸ்ட்ரெயின்ட்டு 54 வேரியபிள் ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் வரும். இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கையும் நீங்கள் எக்ஸலில் போட்டு சால்வ் பண்ணலாம். நான் சொன்ன இந்த சிம்ப்ளெக்ஸ் எல்பி அப்படிங்கிறத சால்வ் பண்ணுவோம். இப்போ அதை வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட முயற்சி பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸல் ஷீட்டை வச்சா அதை ஷீட் 4ல் அதை காமிச்சிருக்கேன். இது ரொம்ப சின்னதாக இருக்குது. உங்களுக்கு சைஸை அதிகப்படுத்தி இதை வந்து எப்படி காமிக்கிறோம்னாக்க P1 P2ங்கிறது பீரியட். இந்த 6 பீரியட் வந்து P1 P2 P6ன்னு இப்படி காமிச்சிருக்கோம். இந்த கொடுக்கப்பட்ட மதிப்பெண் கொடுக்கப்பட்டதை நான் இங்கே காட்டலை, வேரியபிள்ஸை மட்டும் இங்கே காட்டுறேன். RO அவுட் ஐ இவ்வளவு வேரியபிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் 6 மாதத்துக்கு 6 வேரியபிள் இப்படி இங்கே வருது. டிமாண்ட் கொடுக்கப்பட்டது இங்கே காமிச்சிருக்கேன். இதெல்லாம் கொடுக்கப்பட்டது ரெகுலர் டைம் டேஸ், ஓவர் டைம் டேஸ். கையிருப்பு 1000, 65 பேர் கையில் இருக்காங்கன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுட்டு இத்தனை கன்ஸ்ட்ரெயின்ட் நான் சொன்னேன் இல்லையா, 24 கன்ஸ்ட்ரெயின்ட் சொன்னேன். 24 கன்ஸ்ட்ரெயின்ட்டு இங்கே காமிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதிகமான கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 6ஆக வரும். 1 2 3 4 5 6. இது ஒரு 6, இது ஒரு 6, இது ஒரு 6, இது ஒரு 6. 24 கன்ஸ்ட்ரெயின்ட் உங்களுக்கு முதல்ல வந்திருக்கு. அப்புறமா ஒரு 6 வருது, அது என்னன்னு சொல்கிறேன். 24 கன்ஸ்ட்ரெயின்ட் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இந்த 24 கன்ஸ்ட்ரெயின்ட்டும் 54 வேரியபிள். இந்த காஸ்ட்டை இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 54 டேர்ம்ஸ் மேலே போட்டிருக்கேன். எல்லாத்தையும் இங்கே தெரியும், சின்ன சின்னதாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அங்கே டேர்ம்ஸில் இருக்குது. இது இப்படி இருக்குது. இதை வந்து எல்பியில் சால்வ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சால்வரில் போய் இதில் போட்டுவிட்டேன். ஆல்ரெடி எல்பியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கடைசி 6 இருக்குது பாருங்கள், 31லேருந்து 36 வந்து நான் கொஞ்சம் டெலீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி என்ன வருது பார்க்கலாம். வருது, ஒரு ஆன்சர் வருது. 1389 403 அப்படின்னு உங்களுக்கு வேல்யூஸ் வருது. இந்த மாதிரி ஆட்கள் இங்கே வருது உங்களுக்கு இதெல்லாம். ஸோ 80க்குள்ளேயே இது வந்துடுறது. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி வருது. சில சமயங்களில் போடும்போது என்ன ஆகும்னாக்க ஒரு மாதத்தில் வந்து மேலும் கீழுமா உங்களுக்கு காட்டும். இப்போ பீப்புள் வந்து 78 78 71 71 71 71 தான் இருக்குது. மேனேஜபிளாக இருக்குது. 70லேருந்து 80 வரைக்கும் இருக்குது. அதனால இங்கே 80 கம்மியாக இருக்கணும்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துட்டேன். போன வாட்டி வரும்போது வேறு மாதிரி வேல்யூ கொடுத்தது. அதனால 80க்குள்ளே இருக்கணும்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை போட்டு அதுக்கப்புறமா அதை சால்வ் பண்ணேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 13,89,4003 காட்டுறது.
இது இன்னும் கம்மியாக இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்ததை விட இது இன்னும் கம்மியாக வந்த ஒரு மதிப்பெண். அது 14 lakhsல இருந்தது 13 lakhs 89ல் வந்துடுது. இப்போ என்ன சொல்கிறதுன்னா, இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணால் போகிறோம், 2750 2250 அது மாதிரி பண்ணால் போகிறோன்றது. ஆனால் இந்த 2 இடத்துல ஃப்ராக்ஷனாக காட்டுது. லீனியர் ப்ரோக்ராமிங்கிறதுனால ஃப்ராக்ஷனாக காட்டுகிறது. சிலதெல்லாம் ஃப்ராக்ஷனில் வருது. மக்கள் வந்து 78.125 அப்படின்லாம் வருது. நம்பர் எவ்வளோ பேர் வேலை பண்ணுறாங்கன்னா 78.125ன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது 78 இருக்கணும், அது 79 இருக்கணும். ஆனால் 78 இது லீனியர் ப்ரோக்ராமிங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி லீனியர் ப்ரோக்ராமிங்கில் கொடுக்கும் சால்வர். இதில் பார்த்தீங்கன்னா நான் சிம்ப்ளெக்ஸ் எல்பின்னு யூஸ் பண்ணியிருப்பேன். லீனியர் ப்ரோக்ராமிங்கில் சால்வ் பண்ணது அது உங்களுக்கு இந்த வேல்யூ கொடுக்குறது 1389 403ன்னு கொடுக்குறது. இப்போ 1389ல் இருக்குது, நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். இந்த பவர் பாயிண்டில் வரும்போது சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணதில் இந்த வேல்யூ கிட்டத்தட்ட 1389 403 அதை உங்களுக்கு எக்ஸல்லேருந்து இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ அந்த திருப்பி எக்ஸலில் போய் சில விஷயங்களை பார்க்கலாம் நம்ம. அப்புறமா இந்த பவர் இதுலேயும் வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸலில் இந்த சில விஷயங்களை பார்க்கும்போது இப்போ சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இங்கே நான் எப்படி 2227 நான் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதனால நீங்கள் எக்ஸலில் எவாலுவேட் தான் பண்ணுறோம். அதனால இதை மட்டும் நம்ம சும்மா 2228 அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டால் காஸ்ட் கொஞ்சம் சின்னதாக மாறும். 1389 476க்கு போயிடுது. இது 2273ன்னு போடலாம். 1389 503க்கு போயிடுது. இதெல்லாம் நம்ம வேல்யூஸுக்கு அழகாக கொண்டு வந்துட்டோம். உண்மையான பிரச்சனை எங்கே வரும்னா இங்கே இந்த டபிள்யூவை வந்து நீங்கள் மாற்றணும், ஹையரிங்கை மாற்றணும். இதெல்லாம் ஃப்ராக்ஷன்ஸில் இருக்க முடியாது. ஸோ இந்த ஹையரிங்கை வந்து நம்ம 13 அப்படின்னு வச்சுட்டு இது வந்து 78ன்னு வச்சோன்னு வச்சுக்கோங்க. சில சமயம் வந்து நமக்கு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னாக்க 78 பேரை வச்சா இங்கே 2746 தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் 2750 ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த மீதி 4 வந்து நீங்கள் அவுட் சோர்ஸிங்காக காட்டணும். அது நல்லாட்டி இதை 79ஆக வைத்துக்கொண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இதை நம்ம செஞ்சுக்கலாம். 79ஆக வச்சுட்டா இது பண்ண முடியும். அப்போ 14 பேரை ஹையர் பண்ணுற மாதிரி ஆகும், காஸ்ட் கொஞ்சம் ஏறும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிடலாம். இப்போ 78ஆக இதை மாற்றி விடலாம். ஏன்னா அதிகம் இருக்குங்கிறதுனால இங்கே சின்னதாக பிரச்சனை வருது பாருங்கள். 78 பேர் வச்சா 2613 தான் பண்ண முடியும். ஆனால் 2614 பண்ண சொல்கிறது. ஆகையால் இதை 79ஆகவே வைத்துக்கொள்ளலாம். இப்போ இதை 71ஆக வைத்துக்கொண்டால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 71 இதை வச்சுருந்தீங்கன்னாக்க இங்கே மாட்டுது. 71 இது பிரச்சனை இல்லை. வேறு சில இடத்துல 2013 ஆனால் 14 பண்ணுறது. ஆக இதை 72ஆக மாற்ற வேண்டும். மாட்டும்போது லே ஆஃப் வந்து 7ஆக மாறும். அதே மாதிரி இதையும் 72ஆக வைத்துக்கொள்ளலாம். இதை லே ஆஃப் வந்து ஆகாது. இதையும் 72ஆக வைத்துக்கொள்ளலாம். இல்லை இது 72ஆக வைத்துக்கொள்ளலாம். இதையும் 72ஆக வைத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா 1389,900ல் வரும். அதாவது இந்த ஆப்டிமைசேஷனை பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷனாக வரும்போது அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கையில் மேனுவலாக போட்டு எடுக்க முடியும். அது ஒரு வழி. இப்போ இதையே நீங்கள் இன்டிஜராக வரணும்னு போட்டு ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பண்ணுறதுக்கு எக்ஸல். அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால லீனியரில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நமக்கு தகுந்தா போல் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐயெல்லாம் கொஞ்சம் நீங்கள் 227 228ஆக போட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் விலை ஏறும். இப்போ இதெல்லாம் ரீசனபிளாக வருது. இந்த அண்டர் யூட்டிலைசேஷன் பெரிய விஷயம் இல்லை. அது ஃப்ராக்ஷனாக இருந்துட்டு போட்டோம், ப்ராப்ளம் இல்லை நமக்கு. கிட்டத்தட்ட இந்த கன்ஸ்டன்ட்டெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் பிரச்சனை இல்லை. 14 49 59 88 எல்லாம் அழகாக அதுக்குள்ளே வந்துடுறது. ஸோ 13,89,915 ரெகுலர் டைமில் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓவர் டைமே வரல, கான்ஸ்டன்ட் ஒர்க் ஃபோர்ஸ் பண்ணல, கொஞ்சம் ஒர்க் ஃபோர்ஸை வெரி பண்ணுறோம். 79 72ன்னு ஒர்க் பண்ணுறோம்.
சின்னதாக முடிஞ்சிடும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ட்ரை பண்ணவே இல்லை அந்த 4 ஸ்ட்ராட்டஜியில். ஆனால் இது தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குது, காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குது. அந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வைத்துக்கொண்டு, ஆப்டிமைசேஷனை வைத்துக்கொண்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் அழகாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ளலாம். ஸோ இதோட இந்த பாடம் முடிகிறது. இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் அக்ரிகேட் பிளானிங்கில் பார்க்கணும். இந்த அக்ரிகேட்னா என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும். ப்ளஸ் இந்த பவர் பாயிண்டில் நான் வந்து பர் மேன் ஹவர் அப்படின்னு போட்டிருப்பேன். மேன் ஹவரே நம்ம இன்னும் பேசலை, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இன்னும் ஒரு மாடல் இருக்குது, இதெல்லாம் வந்து அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி.